அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு சில எளிய சிந்தனைகளை உங்களோடு நான் பொதுவாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், வாழ்க்கையில் இந்த பாரங்கள் எப்பொழுது விலகும்? வாழ்க்கையில் எப்போ தான் இந்த பாரம் விலகும்? வருஷம் முடிய போகுது, இன்னும் ஒரு வாரம் தான் மிச்சம் இருக்குது. நாமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இந்த மாதம் விலகாதா, அடுத்த மாதம் விலகாதான்னு. விலகிறது மாதிரி இருக்குது. அடுத்த வாரம் அதை விட பெருசாக வருது. இதை விட முந்தின வாரமே பரவாயில்ல போல இருக்கு, இப்போ அடுத்த வாரம் அதை விட பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? வாழ்க்கையில் பலவிதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்டன்ஸ், நிறைய விதமான பாரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாரங்கள் என்றைக்கு விலகும் என்ற கேள்வி நமக்குள்ளே வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, வருத்தப்படும் பாரம் சுமக்கிறவனே நீ என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னாரே அன்றி உன்னுடைய பாரங்கள் அனைத்தையும் நீக்கி விடுகிறேன் என்று சொல்லிவிடவில்லை. ஆக ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையிலே நீங்குகின்ற பாரங்களும் உண்டு, நீங்காத பாரங்களும் உண்டு. சில பாரங்கள் நீங்கும், அடுத்த பாரம் வரும். வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஏதாவது சில பாரங்களை நமக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கும். சில பாரங்கள் இந்த உலகத்தினுடைய தன்மையின் விளைவாக நமக்கு வரும். உலக சூழல்கள், இப்போ பார்த்திங்கன்னா கொரோனா மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகுங்கிறாங்க. இது ஒரு பாரமாக நிறைய பேருக்கு வந்துடும். இது நாம் உருவாக்குனதில் அது என்ன செய்யுது, உலக சூழலில் வருகிறது. அதுபோல் ஒரு பொருளாதார நெருக்கடி வருகின்ற வைத்துக் கொள்ளுங்கள், அதனுடைய பாரம் நமக்கு என்ன செய்யும். அதுபோல் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை வருகின்ற வைத்துக் கொள்ளுங்கள், அது நம்மையும் பார்த்திங்க. அதுபோல் உலகத்தில் நிறைய காரியங்கள் நம்மால் வருவதில்லை, உலகத்தினுடைய இயற்கையில் வரும். அதுபோல் இயற்கையில் நம்முடைய வாழ்க்கை என்பது, இந்த உலக வாழ்க்கை என்பது பாரங்கள் அவ்வப்பொழுது சந்திக்கும்படியான வாழ்க்கை தான ஒழிய இது ஒரு ஹெவன் கிடையாது. நம்ம வாழ்கிறது எங்கே? இன்னும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்விற்கு அழைக்கப்பட்டு ஆசீர்வாதமாக வாழ்விற்கான கிருபைகளை பெற்றிருந்தாலும் ஸ்டில் வி ஆர் லிவிங் த கர்ஸ்ட் எர்த். நாம் இந்த சபிக்கப்பட்ட பூமியில் என்ன செய்யும், வாழ்கிறோம். இந்த சபிக்கப்பட்ட பூமியில் வாழுகிறதுனால அதனுடைய விளைவுகளை நாம் முற்றிலுமாக என்ன செய்ய முடியாது, தவிர்த்து விட்டு நம்ம ஹெவனில் வாழ்கிறது மாதிரி வாழ முடியும். எனவே தான் ஆண்டவர் சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நீ என்னிடத்துல வா, நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். உனக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன். வாழ்க்கையில் சுமைகள் என்பது தட்ஸ் நாட் அன்காமன். அது வரக்கூடாதவைகள் அல்ல, வரத்தான் செய்யும். சரீரம் என்ற ஒன்று இருந்தால் அவ்வப்பொழுது சில பலவீனங்களும் சோறுகளும் வரத்தான் செய்யும். மனம் என்ற ஒன்று இருந்தால் அதற்கு பல கஷ்டங்களும் சோறுகளும் வரத்தான் செய்யும். வாழ்க்கை என்ற ஒன்று இருந்தால் அதற்கு ஏற்றத்தாழ்வு வரத்தான் செய்யும். வியாபாரம் என்ற ஒன்று இருந்தால் அதில் லாப நஷ்டங்கள் வரத்தான் செய்யும். உறவுகள் என்ற ஒன்று இருந்தால் ஏற்றத்தாழ்வு வரத்தான் செய்யும். எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் சில பாரங்கள் நீக்கப்படும், சில பாரங்கள் நீங்காமலும் இருக்கும். ஆனால் அவைகள் அல்ல பிரச்சனைகள். பல நேரங்களிலே we are not able to bear the burden. நம்மளால் இதை தாங்க முடியலை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பாரம் விலகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஐயோ என்னால் சுமக்க முடியலையே. புலம்பல் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எரேமியா புலம்புகிற பொழுது அந்த புலம்புகள் ஒன்று, பாரம் சுமந்து எங்களுடைய கழுத்து நோகிறது, எங்களுக்கு என்ன இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. ஏன் கழுத்து நோகிறது? தாங்கள் சுமக்கின்ற ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட சுமைகள். ஓரளவுக்கு கடன்னா நம்ம எல்லாமே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கூட, பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் கூட என்ன செய்யலாம், கடனில் தான் இருக்குது. அது வேறு விஷயம். சுமக்கத்தக்க கடன்கள்னு ஒன்று உண்டு. சில கடன்கள் எப்படிப்பட்டது, சுமக்கக்கூடாத கடன்கள்னால் அந்த கடன்கள் நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய திருப்பி கொடுக்குற ஆற்றலுக்கு அப்பாற்பட்டவை. அப்போ நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு கஷ்டப்படுறோம். சில நோய்களை நம்ம பேர் பண்ணுறோம். ஒரு தலைவதனை வருது, ஒரு காய்ச்சல் வருது, அதோடு நம்ம என்ன பண்ணுறோம், சமைக்கிறோம், வீட்டை துடைக்கிறோம், கொள்கிறோம், எல்லாம் செய்கிறோம், அதை தாங்கி விடுவோம். ஆனால் சில வியாதி என்ன பண்ண விடாது, நம்மளை எழும்பவே விடாது இல்லை, போத்திக்கிட்டு அப்படியே படுத்துக்க வைக்கும். இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்குது. ஆனால் பல நேரங்களில் நாம் பாரங்களை ஏன் சுமக்க முடியலைன்னா, பாரங்கள் தட் இஸ் ஸோ ஹெவி என்பதல்ல, சுமக்கிற ஆற்றல் ரொம்ப கம்மி. இந்த உலக வாழ்க்கையில் நாம் சில பாரங்களை சுமந்து கொண்டு தான் வாழ நேரிடும். குடும்ப பொறுப்புகள் என்ற ஒன்று வருகிற பொழுது உங்களுக்கு சுமைகள் தானாக வரும். யாரும் ஃப்ரீயாக என்ன செய்ய முடியாது, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, எவரிதிங் சாலிட், கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், பிள்ளைகள் வளரங்களா வளரட்டும், கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், என்ன பிரச்சனை, படிக்க வைக்கணுமே வைக்கலாம், காலேஜ் சேர்க்கணும் சேர்க்கலாம், நாளை ஏதாவது ஒரு பையனை பார்த்து பொண்ணை பார்த்து தப்பாக வந்தால் கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சிலர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருக்காது வாழ்க்கை. என்ன எப்படி இருக்கும் வாழ்க்கை? சுமைகளோடு தான் இருக்கும். ஆக யாருக்குமே சுமைகள் இல்லாமல் இருக்காது. பிரச்சனைன்னு சொன்னால் நமக்கு அதை சுமக்கிற அந்த பேரிங் கெப்பாசிட்டி இஸ் வெரி லோ.
சுமக்கிற ஆற்றல் ரொம்ப குறைவு. உதாரணம் பாருங்கள், ஒருவர் ஒரு சுமையை வைத்துக்கொண்டு, ஒரு 20 கிலோவுக்கு சுமை, அதை வைத்துக்கொண்டு ரொம்ப திணறி நடக்கிறார். ஆனால் அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து 40 கிலோ வெயிட்டை வச்சுட்டு சாதாரணமாக போயிட்டுருக்கிறார். இப்போ பிரச்சனை என்ன? இந்த 20 கிலோ சுமையாளரை வருத்துவது சுமையா வேறு எதுவுமா? கவனிங்க, நம்ம எதை தான் ப்ளேம் பண்ணோம்? ஐயோ இந்த சுமையை நான் சுமக்க முடியல. ஆனால் பக்கத்தில் வந்து 40 கிலோ சுமை என்ன செய்கிறான்? ஆமாம், நம்முடைய சுமைகள்லாம் அதிகமாக இருக்கும் பொழுது சொசைட்டியில் பலர் படுகிற சுமைகளை கொஞ்சம் பார்க்கணும். போய் நம்முடைய வியாதி கொடுத்து அதிகமாக சிந்திக்கிறவங்கள ஜிஹெச்சுக்கு போயிட்டு வரணும், ஜிப்மருக்கு போயிட்டு வரணும் இல்லையா? இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம நோய்களுக்கு சிகிச்சை பார்க்குற லெவலில் இருக்கிறோம், அதுக்குரிய நல்ல சூழல் இருக்கிறோம். ஆனால் ஜிப்மரில் வந்து ஒரு மாத்திரை வாங்குறது எத்தனை பேர் நைட்டில் வந்து காத்து கிடக்குறாங்க தெரியுமா? குளிரில் பனியில் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாதபடி நைட்டெல்லாம் காத்து கிடந்து காலையில் போய் பார்த்திங்கன்னா சச் அ லாங் க்யூ, லாங் லைன். யார்? அவங்களாம் ஹெல்த்தி பீப்புள் கிடையாது, வியாதி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேன்சர் நோய் வந்திருக்கும். அவன் நாளை வா அடுத்த வாரம் வா, அடுத்த மாதம் வா, இன்னும் உனக்கு பெட் இல்லை அதில்லைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இவன் போயிடுவான். பெட் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ஆகிடும்? ஆமாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் வந்து அதை நாம் வீட்டில் இருந்து என்ன பண்ணுறோம்? நமக்கு மருத்துவத்தை பார்க்குற எல்லா ஆற்றலும் இருக்குது. நினச்சா நம்ம அப்போலோலையும் சேரலாம், மியாட்டில் போய் சேரலாம், 3Mல போய் சேரலாம், எங்கே வேணாலும் சேரலாம், குளோபலில் போய் சேரலாம், ஒன்றும் என்ன இல்லை. ஆனால் நாமும் கஷ்டப்பட தான் செய்கிறோம். அவன் காத்து கிடக்கிறான், அவன் என்ன செய்கிறான்? கஷ்டப்படுறான். அப்போது அதுபோல் வாழ்க்கையில் நம்ம ஏன் 20 கிலோ வெயிட்டை வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஒருத்தன் பக்கத்தில் 40 கிலோ வெயிட்டை வச்சுட்டு சர்வசாக நடந்து போகிறான். என்ன? அவனுக்கு சுமக்கும் ஆற்றல் அதிகம், நமக்கு சுமக்கும் ஆற்றல். அப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சுமைகளல்ல உண்மையில் பிரச்சனைகள். வாழ்க்கை என்பது நீங்கள் போக 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 சுமைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் இல்லையா? முதல்ல வந்து குழந்தைகளை படிக்க வைக்கணுமே, படிக்க வச்சுட்டு இருக்கிறவங்கள கல்லூரியில் சேர்க்கணுமே, கல்லூரி சேர்த்த பிறகு வேலை வாங்கி கொடுக்கணுமே, வேலை வாங்கி கொடுத்த பிறகு பிள்ளைகளுடைய ஒழுங்குமுறைகளை கவனிக்கணுமே, நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, கல்யாணம் பண்ணி வச்சா பேரம்பிள்ளைகளை பார்க்கணுமே. அப்புறம் இப்படி ஒவ்வொன்றா சுமைகள் என்ன செய்யும்? வந்து கொண்டே ஒரு நம்மளை 4 பேர் சுமக்கிறது வரைக்கும், நாம் கருவடி குப்பம் அங்கங்கே போகிறது வரைக்கும் என்ன ஆகிடும்? சரி, சுமைகள் வந்து கொண்டு தான். அப்போ என்ன வேணும் சொன்னால், we need the power to bear, சுமப்பதற்கான ஆற்றல். 20 கிலோவை வைத்துக்கூட நம்ம திணறுகிறோம், 40 கிலோ வைத்துக்கூட என்ன செய்கிறான்? அவன் நடக்கிறான். ஏன்னா சுமக்கிற ஆற்றல் இருக்கிறது. அப்போது இந்த சுமக்கிற ஆற்றல் இல்லாதனால தான் நாம் ரொம்ப பாரம் சுமந்து என்ன செய்கிறோம்? நோகுறோம், கழுத்து நோகுறது. அப்போ இந்த நேரத்தில் வந்து பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கை நமக்கு அதிகமாக வலிக்கிறது, அதிகமாக காயப்படுத்துகிறது, அதிகமாக சோர்வடைய செய்கிறது, அதிகமாக நம்பிக்கை இழக்க செய்கிறது. இவைகளுடைய மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எதை தான் பார்க்க முடியும்? அவர் ஓன் ப்ராப்ளம்ஸ், அவர் ஓன் டிஃபிகல்ட்டிஸ், அவர் ஓன் பேர்டன்ஸ், அதுதான் சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் யார்? வி ஆர் த ஸ்பிரிச்சுவல் பீப்புள் இல்லையா? இப்போது தேவனை அறியாத மக்கள் அது ஒரு கூட்டம். இப்போ தேவனை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், வார்த்தையை அறிந்தவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள். இப்போ நமக்கென்று வி ஹாவ் சம் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இல்லையா? நமக்கென்று சில ப்ரிவிலேஜஸ் இருக்குது, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஆனால் ஹேவிங் ஆல் தீஸ் திங்ஸ் ஸ்டில் வி ஆர் சஃபரிங். நமக்கு சுமக்கிற ஆற்றலை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, கர்த்தருடைய ஐக்கியத்தை பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பேரை வாங்கியிருக்கிறோம். எல்லாம் வச்சுக்கிட்டோம் நாம் எப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு ரெஸ்ட்லெஸ் லைஃப், அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஃப்ரஸ்ட்ரேஷன், போராட்டம். நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, பகலில் இருக்கிற இடமெல்லாம் தூக்கமாக வருது. தூங்க வேண்டிய நேரத்துக்கு என்ன வரலை? பிரச்சனை வதிசணும். காலையில் வந்து ஏதாவது ஆக்டிவாக செய்ய வேண்டிய நேரத்துக்கு என்ன வருது? தூக்கம் வருது. அப்போ தூங்காமல் நைட்டில் கிடுறோம், தூங்கியே பகலில் கிடுறோம். இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது பிரச்சனை என்னவென்று சொன்னால், நாமெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் நம்மளை பிராண்ட் பண்ணிக்கிறோம், அந்த ஒரு கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டும் என்ன பண்ணுறோன்னா, முடியலைன்னு கஷ்டப்படுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை, அவர் ஓன் லைஃப், இந்த வாழ்க்கை ஒரு மனித வாழ்க்கையா இல்லை என்றால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையா? இஸ் இட் ஸ்டில் ஏ ஹியூமன் லைஃப் ஆர் அ ஸ்பிரிச்சுவல் லைஃப்? ஆவிக்குரியவள் சொன்னால் பக்தி வாழ்க்கைக்குள்ளே வருகிறதில்ல, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே வருது. அதான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா நம்ம எந்த வாழ்க்கை வரும்? ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வரும்ல. ஆவியினால் ரோமர் 8:10 என்ன சொல்லுகிறது? எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்பட அவர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இப்போ நிறைய நேரங்களில் வந்து நாம் பைபிள் படித்து கொண்டே சர்ச்சஸ்க்கெல்லாம் போயிட்டு கொண்டே வர்ஷிப் பண்ணிக்கொண்டே பல்வேறு விதமான ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நாம் ஸ்டில் வி ஆர் லிவிங் த
ஆர்டினரி ஹியூமன் லைஃப். சாதாரண மனித வாழ்க்கை வாழ நல்லா கவனிங்க. சாதாரண மனித வாழ்க்கையை வாழ நீங்கள் சாதாரண மனித வாழ்க்கையை வாழ்ந்தால் ஆண்டவரால் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதான் அந்த சுமைகளிலிருந்து விடுதலை என்ன செய்யாது. இயேசு கிறிஸ்து வாங்க வந்து என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கிட்டு கற்றுக்கிறவள என்ன ஆகும்? யூ வில் ஹேவ் ரெஸ்ட். இந்த ரெஸ்ட்டு நமக்கு இல்லைன்னு சொன்னால் அது அர்த்தம் ஒன்று எதுவாக இருக்கும்னு சொன்னால், நாம் பக்தியுள்ள மனிதர்கள், பக்தியுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. we have been called by God to become God's children. நாம் என்ன பண்ணுறோம்? godly human beings, பக்தியுள்ள மனித கூட்டம். நாம் கோயிலுக்கு போவோம், பைபிள் படிப்போம், பிரசங்க கேட்போம், போதனை கேட்போம், எல்லாம் பண்ணிக்கிட்டு நாம் வாழ்கிற வாழ்க்கை எதுவாக தான் இருக்கும்? சாதாரண எல்லாரும் போன்ற மனித வாழ்க்கை. எனவே இந்த பாரங்கள் நம்ம என்ன செய்கிறது? அதிகமாக ஆழ்த்துகிறாய். அருமையானவர்களே, பல நேரங்களிலே we claim that this life is our own life. இது என்னுடைய வாழ்க்கை. புரிகிறதா? எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கை என்று பார்க்கிறோமோ அப்பொழுது இந்த வாழ்விற்குரிய பாரங்கள் நம்மை அழுத்தி கொண்டு தான் இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும். புரிகிறதா? நாம் பல நேரங்களில் சொல்லாமல் சொல்லுகிறோன்னா, இது என் வாழ்க்கை, இட் இஸ் மை ஓன் லைஃப், இது என் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நான் தான் என்ன செய்யணும்? கேர் பண்ணணும். இதில் கன்சர்ன் எனக்கு தான் இருக்கணும். ஐ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தான் என்ன செய்யணும்? வி ஹேவ் டு கேர் அபவுட் தேட். அப்போ கிளைம் பண்ணுற எப்படின்னா, இது என்னுடைய வாழ்க்கை. இது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய இந்த வாழ்க்கை நீங்கள் இது திஸ் லைஃப் மை லைஃப், திஸ் லைஃப் தட் இஸ் மை லைஃப், இது என்னுடைய வாழ்க்கை. இது இது என்னுடைய வாழ்க்கைன்னு இருக்கிற வரைக்கும் தேவனால் வருகிறதான ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ், அந்த விசேஷ சலுகைகள் என்ன செய்யாது? உங்களுக்கு வேலை செய்யாது. தேவனால் தேவ ஆவியினால் சுமக்கிற வலிமை உங்களுக்கு வராது. இப்போது முதலாக கண்டுபிடிக்க வேண்டியது, நாம் வாழ்கிறது மனித வாழ்க்கையா ஆவிக்குரிய வாழ்க்கையா? First of all, we have to find out that. Are we living the just human life or the spiritual life? ஒரு மனித வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. மனித வாழ்க்கை எல்லாரும் மாதிரி, அது இந்துவாக சரி, முஸ்லீமாக தான் சரி, சீக்கியம் ஜெயினா எல்லோரும் போல். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் அதற்கு சில வித்தியாசங்கள் இருக்கும். முதலாவது, நம்முடைய வாழ்வு நமக்கு அதிகமாக பாரமாக இருப்பதுடைய முதல் காரணம், நம்முடைய வாழ்வுன்னு எடுக்கிறோம். திஸ் லைஃப் இஸ் பிலாங்கிங் டு மீ, என்னுடையது. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாரம். அதனால் டு லிவ் இஸ் கிரைஸ்ட், டு டை இஸ் கெயின். வாழ்வது கிறிஸ்துக்கு. அப்போ வாழ்க்கை என்பது என்ன? இட்ஸ் அ கிஃப்ட் தட் ஐ ஹவ் காட் ஃப்ரம் காட். இது ஒரு பரிசு நான் ஆண்டோடு பெற்றிருக்கிறேன். நீங்கள் தேவன் கொடுத்த வாழ்க்கையை வைத்து கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கை உங்களை அதிகமாக என்ன செய்யாது? அழுத்தினாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேர் பண்ணுவீங்க, ரெஸ்ட்ஃபுல்லாக இருப்பீங்க. இதை எப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறேன் என்றால், அதை நீங்கள் ஓப்பனாக சொல்கிறதில்ல, சொல்லாமல் சொல்ல. ஒன்று, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி வாழ்வு தொடர்பாகவே சிந்திக்கப்படுகிறதோ, அதாவது நம்ம மைண்டில் எப்போவுமே அதிகமாக ஓடுவதும் அதிகமாக இருக்கிறதும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது எது? அதிகமாக நம்ம மைண்ட் இதில் ஃபோக்கஸ் ஆகுது. காலையில் எழுந்து நைட்டில் தூங்க போகிறது வரைக்கும், அதாவது மோஸ்ட்லி வாட் அபவுட் வி ஆர் திங்கிங். நம்ம எதை திங்க் பண்ணுறோம்? காசு, பணம், ஹெல்த்து, குடும்பம், பிள்ளைகள், கணவன், மனைவி, வேலை, தொழில், போகிறது, வருகிறது, செய்கிறது, வாங்கிறது, விற்கிறது, இது போல் இல்லையா? நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் தான். லைஃப்பில் ஆல் தீஸ் ஆர் நேச்சுரல். ஆனால் இவைகள் உங்களுடைய அதிகமான கவனத்தை எடுத்துக்கொள்ளுகிறது என்றால், முற்றிலும் முழுமையுமாக நீங்கள் இந்த வாழ்வோடு இணைக்கப்பட்டு இது என்னுடைய வாழ்வு என்று சொல்லுங்கள். நான் தான் காலையிலிருந்து நைட்டில் தூங்க போகிற இதை சிந்திச்சாகணும். அப்புறம் யார் சிந்திக்கிறது? நான் தான் இதெல்லாம் யோசித்து ஆகணும், நான் தான் இதில் செஞ்சாகணும், நான் தான் இதில் சுமந்தாகணும், நான் தான் இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலுமாக நாம் இந்த லைஃபுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறோம். புரிஞ்சுக்கிறது கடினமாக இருக்கா? கடினமாக இருந்து என்ன பண்ணுறது? கடினமாக பேசப்படுகிற இடத்துல உட்காந்தாச்சு. கொஞ்சம் வேணால் அதை சிம்பிளிஃபை பண்ணி விடலாம், அதுக்கு தான் கேட்குறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போது நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாமே நம்ம எதை சின்ஃபுல்னு சொல்ல முடியுமா? ஏன் சாப்பாடு, வீடு வாங்குறது, கொடுக்கறது, காசு, பணம், வியாபாரம் பண்ணுறது, சம்பாதிக்கிறது, வேலைக்கு போகிறது, வர்றது, அடுத்த வேலையை தேடுறது, வெளிநாட்டுக்கு போகிறது, பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது, கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, அது இதுன்னு எல்லாமே வேர்ல்ட்லி அஃபேர்ஸ், நம்முடைய ஹியூமன் அஃபேர்ஸ். இதை சிந்திக்கிறத பாவம்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது இல்லையா? என்னையா உன் பையனை பற்றி, எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கிற, என்ன பாவம் இது அப்படி யாரை சொல்ல முடியுமா? ஆனால் பைபிள் சொல்லுது, கவலைப்படாதிருங்கள், கவலைப்பட்டால் ஒரு முளத்தை கூட என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. ரைட், இருக்கட்டும். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் நம்முடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் முற்றிலும் எவைகள் இழுத்து வைக்கிறதோ அதன் மூலமாக நம்ம சொல்லுகிறோம், இது ஏன் வாழ்க்கையா, நான் தான் பார்த்தாகணும்,
நான் தான் இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்னுடைய எதிர்காலம் என்னுடைய கையில் இருக்குது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கையில் இருக்குது, என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையும் கையில் இருக்குது, என்னுடைய ஃப்யூச்சரும் கையில் இருக்குது, நான் தான் ஓடணும், ஆடணும், செய்யணும், கொள்ளணும் அப்படின்னு. இதன் மூலமாக என்ன சொல்லுகிறீர்கள்? ஐ எம் நாட் லிவிங் த ஸ்பிரிச்சுவல் லைஃப் பட் ஜஸ்ட் த ஆர்டினரி ஹியூமன் லைஃப். சாதாரண மனித வாழ்க்கை எவ்வளோ. அப்போ அந்த சாதாரண மனித வாழ்விற்குரிய இயற்கையான அந்த பாரம் என்ன செய்யும்? ஆவிக்குரியவனுக்கு 40 கிலோவை சுமக்க முடியும். ஆனால் நாம் பக்திக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னால் 20 கிலோ கூட என்ன செய்ய முடியாது. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடவுளை அறியாதவங்க கூட கம்பீரமாக இருக்கிறான். நிறைய பேர் கோயிலுக்கு போகாதவன், பைபிள் படிக்காதவன், ஜெபம் பண்ணாதவெல்லாம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறான். ஆனால் ரொம்ப பைபிள் படிச்சுக்கிட்டு ரொம்ப சர்ச்சுக்கு போய்ட்டு சூத்திரம் அல்ல எல்லுயா ஆவியானவரை அவரை இவர் என்னெல்லாம் ஆராதனை பண்ணிக்கிட்டு வரவங்க தான் வாயை திறந்தாலே துக்க வார்த்தை தான். சர்ச்சுக்கு வரவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு அநேகர் தயங்குறாங்க. வாயை திறந்துட்டோம் ஊர்பட்ட கஷ்டத்துலையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நாம் ஏற்கனவே ஊர்பட்ட கஷ்டத்தோடு இருக்கிறோம். நம்ம கஷ்டத்தை சொல்ல வரதுக்கு முன்னாடி அவங்க முந்திக்குவாங்க. அக்கா 2 நாளாக அவங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். சொல்ல நினைப்பேன், சரி எதுக்குன்னு நினைப்பேன், சொல்ல நினைப்பேன், எதுக்கு நினைப்பேன், அப்படி சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அது பாட்டில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சரி, ஆக அருமையானவர்களை இந்த ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறவங்க தான் அதிகமாக பாரத்தோடு இருக்கிறதை நான் பார்த்துருக்குறேன். அது ஏன் காரணம் என்னவென்றால், போர்த்தி கொண்ட போர்வை பக்தி போர்வை, வாழுகின்ற வாழ்க்கை மனித வாழ்க்கை. அதுதான் பிரச்சனை. இவ்வளோ பக்தியெல்லாம் வச்சுட்டு இருக்கேன், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, நானும் பார்த்து தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கேன். 2023 வருஷமும் தொடக்கத்துலேருந்தே வந்து வருஷம் முடிய போகுது. என் வாழ்க்கை எங்கே மாறுச்சு? வழக்கமான சலசலப்பு தான், வழக்கமான அடிதடி தான், வழக்கமான கோபதாபம் தான், வழக்கமான ஏற்ற இறக்கம்தான், வழக்கமான துன்பம் தான். என்ன மாற்றம் இருக்குது அப்படி நினைக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஒரு ஆவிக்குரியவள் என்ற பெயரை வைத்து கொண்டு ஒரு பக்தி போர்வைக்குள் புகுந்து கொண்டு சாதாரணமான மனித வாழ்க்கை என்ன செய்ய வாழ்கிறோம். அப்போ முதல் அடையாளம் என்ன, நோட் பண்ணிட்டீங்களா? நம்ம எல்லாவற்றையும் சிந்திக்கணும். ஆனால் எப்பொழுது நம்முடைய சிந்தனையை இவைகளை ஈர்த்து வைக்கிறதா? காலையில் எழுப்பணும்னு கடமை கொஞ்சோண்டு ஜெபத்தை பண்ணிக்கிட்டு, கடமை கொஞ்சோண்டு பைபிளை படிச்சுட்டு, கடவுளுக்கு செய்ய வேண்டியது நம்ம செஞ்சுட்டோம், இனி நமக்குள்ளதை செய்வோம்னு சொல்லிட்டு முற்றிலும் முழுமையாக இவைகளோடு சம்மந்தப்பட்ட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதா? நீங்கள் சொல்லுகிறீர்கள், திஸ் இஸ் மை ஓன் லைஃப், இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய வாழ்க்கை, அதனால் நான் என்ன செய்கிறேன், இப்படி செய்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, எப்பொழுது இந்த வாழ்க்கையை நான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறதாக அர்த்தமாகிறது என்றால், இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு, இந்த வாழ்க்கையை மேனேஜ் பண்ணுறதுக்கு, இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து எப்படியாவது சர்வை பண்ணுறதுக்கு நான் எந்த வழிகளில் செல்லுகிறேன் என்றால், உலகம் செல்லுகிற வழியில் தான் செல்லுகிறேன். என்னுடைய ஆராதனை பக்திக்கு, என்னுடைய பக்தி வித்தியாசமானது, வாழ்க்கை வித்தியாசமானதல்ல. வாழ்க்கைன்னு வந்துச்சுன்னா, வேலைன்னு வந்துச்சுன்னா, தொழில் வந்துச்சுன்னு சொன்னால், காசுன்னு வந்துச்சுன்னா, பணம்னு வந்துச்சுன்னா, முன்னேறுகிறதுன்னு வந்துச்சா, நான் எல்லோரும் போகிற பாதையில் தான் என்ன செய்கிறேன். அவங்க ஆசைப்படுற மாதிரி தான் நான் ஆசைப்படுறேன், அவங்க வியாபாரம் பண்ணுற மாதிரி தான் நானும் வியாபாரம் பண்ணுறேன், அவங்க வேலை பார்க்குற மாதிரி தான் நானும் வேலை பார்க்குறேன், அவங்க நடந்துக்கிற மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன், அவங்க சாதிக்கிற மாதிரி தான் நானும் சாதிக்கிறேன். ஏன்னா இதுதான் உலகத்தினுடைய சிஸ்டமாக இருக்குது, இதுதான் உலகத்துடைய வழியாக இருக்குது. எல்லோரும் இந்த பாதையில் தான் போகிறான், இப்படி தான் முன்னேறுறாங்க. அப்போ நான் எப்படி முன்னுக்கு வர்றது? வெறும் பிரசங்கத்தை கேட்டால் போதுமா? சாம்சன் போல் பிரசங்கம் பண்ணிவிட்டு அவர் போயிடுவார். அதுக்கு அப்பால் வருகிற வாழ்க்கையில் நான் தான் என்ன செய்யணும், பார்க்கணும். அப்போது இதுக்கெல்லாம் வாழ்கிறதுக்கு வழிகாட்டுறது யார்? நம்முடைய நண்பர்கள் தான், நமக்கு தெரிஞ்சவங்க தான். அப்படின்னா நாம் பார்க்குற ஆட்கள், இவர் பிரசங்கம் மட்டும் போய்ட்டு வர, அதை ஒரு பக்கம் வாங்கி நம்ம பேப்பரில் குறித்து வச்சுக்குவோம், அது வேறு விஷயம். அது பக்தி. பக்தியை முடிச்சுட்டு அந்த பக்கம் போனால் வியாபாரம் வந்தாச்சுன்னா என்ன, இந்த பொருள் வாங்கப்பட்ட விலை இது, விற்கப்பட வேண்டிய விலை இது, நியாயமோ அநியாயமோ பக்கத்து கடைக்காரன் அப்படி தான் விற்கிறான். இந்த பொருளை இப்படி தான் வாங்குகிறேன், அப்படி தான் வாங்குகிறேன், இதுக்கு என்ன டேக்ஸிஸு, அதை பற்றியெல்லாம் பார்த்தா வியாபாரமே நடக்காது. ஏன்னா அக்கம் பக்கத்து கடைக்காரங்க தான் என்ன பண்ணுறான், அப்போ ஒரு வேலைக்கு எத்தனை மணிக்கு போகிற, அது முன்ன போவேன், அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவேன். இன்றைக்கி என்ன வேலை, வெளியே வேலை, அங்கே போய் என்ன செஞ்சிடலாம், காரணம் சொல்லிடலாம், பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படி இப்படி. சரி, இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க? எல்லோரும் இப்படி தான் பண்ணுறாங்க, எல்லோரும் இப்படி தான். நாம் இப்போ எல்லாமே முன்னேறிச்சு. முன்னாடியெல்லாம் 12 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வந்தேன்னு சைன் போடலாம். இப்போ அப்படி கிடையாது, அமுக்கிறதுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அமுக்கிறதையும் ஏமாத்துகிற வழி இருக்குது எல்லாத்துக்கும். அதாவது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும். எவ்வளோதான் என்ன பண்ணுறது, இன்டர்நெட் வழியாக அது இதுன்னு சொல்லிட்டு ஐடிஎல்லாம் அட்வான்ஸாக போனாலும் ஏமாத்திரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான். எவ்வளோக்குள்ள அட்வான்ஸ்மெண்ட் ஏற்படும் அவ்வளோக்குள்ள ஃப்ராடுகளும் என்ன செய்கிறது
ஏமாற்றி கொண்டுறது. இது பேங்க்லேருந்து பேசுகிறேன், பேங்க் மேனேஜர் பேசுகிறேன், உங்களுடைய ஏடிஎம் நம்பர் கொடுங்க, உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க, திருத்தணும் கொள்ளணும்னு சொல்கிறவல்ல. அதில் நிறைய ஃப்ராடு நடக்குது, நிறைய வீடியோலாம் போட நிறைய பேப்பரில் வருது. ஆனால் இப்போ அவங்க பண்ணாமலாம் இருக்கிறாங்க. அவங்க தொழிலை வழக்கம் போல் என்ன செய்கிறாங்க, நம்ம பண்ணுவோம், அவன் எச்சரிப்பான், நடக்கிறது என்ன செய்யும் நடக்கும். நமக்கு ஏமாறுறதுக்கு கடவுள் நமக்கு புண்ணியம் செஞ்சுருந்தா 4 பேர் இருப்பான். நாமளும் காலை வழிபட்டு தான் என்ன செஞ்சுருக்கோம். ஆமாம், நாம் ஏமாற்ற போகிறவள நம்முடைய வார்த்தை கேட்டு ஏமாறதுக்கு 4 பேரை கடவுள் வச்சுருப்பார் அப்படின்னு அவன் நினைக்கிறான். யார்? அவனுடைய பிழைப்பதானே. சரி, அந்த மாதிரி இருக்குது. இப்போது வாழ்க்கையில் ஆவிக்குரியவன் என்றால் எல்லாவரையும் ஆவிக்குரிய ரீதியாக தான் பார்க்கணும். ஆவிக்குரிய ரீதியாக எப்படிங்க பிழைக்கிறது, உன்னை பிழைக்க வைக்கிறது உன்னுடைய வியாபாரம் அல்ல, உன்னுடைய வேலை அல்ல, உன்னுடைய திறமை அல்ல, கர்த்தர். அப்படி தானே? உலக மனிதனுக்கு அவனுடைய கையின் திறன். ஆனால் தேவனுடைய மனிதனுக்கு யார்? கர்த்தர். அப்போது நீ தேவனுடைய வழியில் தான் நடக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் பக்தியை ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு வாழும் முறை எல்லாவற்றுக்கும் உலக முறை தான் நம்ம பின்பற்றுறோம். இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இது என்னுடைய வாழ்க்கை, நான் என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், மேனேஜ் பண்ண வேண்டும், சமாளிக்க வேண்டும், இதெல்லாம் சர்வை பண்ண இதெல்லாம் செய்தாக வேண்டும் என்று. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது பக்திக்கு வரோம். இப்போ நம்ம யாராக வந்திருக்கிறோம்? பக்தியானவர்கள். இப்போது நாம் எல்லாரையும் போலல்ல. நாம் ஜப கூட்டங்களுக்கெல்லாம் போகிறவர்கள். நீங்கள் ஜப கூட்டத்துக்கு போகிறவங்களா எனக்கு தெரியாது. ஜப கூட்டத்துக்கு போகிறவங்க, அப்புறம் உபவாச கூட்டத்துக்கு போகிறவங்க, அமாவாசை கூட்டம், பௌர்ணமி கூட்டம் நிறைய இருக்குது. அரைபறை கூட்டம், முழுபறை கூட்டம், ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது. எல்லா கூட்டங்களுக்கும் போகிறைய பக்தி நமக்கு ரொம்ப வந்து போச்சு. எங்கேயா விடுதலை கூட்டம் இருக்குதா, கட்டுகளை உடைக்கிற கூட்டம் இருக்குதா, அது இதுன்னு சொல்லி எழுப்புதல் கூட்டம் இருக்கா, எல்லா கூட்டங்களுக்கும் போயிட்டுருக்குறோம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எழுப்புதல் கூட்டத்துக்கு போனாலும் சரி, எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, அவங்களுடைய நோக்கம் அவங்க தலைவதனை குறையணும். புரியுதவங்கள? இந்தியாவோட எழுப்புதலுக்குன்னு கூட்டம் போட்டாலும் அங்கே வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டு பாருங்கள். குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைப்பாங்க, வாழ்க்கையில் நிறைய கஷ்டம்பாங்க. ஆக உன்னுடைய கூட்டத்தினுடைய பேர் பலவிதமாக இருக்கலாம். ஆமாம், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரசங்கர்களுடைய பிரசங்கம் லைவில் ஓடிட்டுருக்கும். ஆனால் பிரசங்கம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குள்ள, என்னுடைய அக்காவுக்காக ஜெபம் பண்ணுங்கள், என்னுடைய அப்பாவுக்காக ஜெபம், அவர் பிரசங்கம் பண்ணுவாரா, இவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாரா? இது நடக்கிற லைவில் பிரசங்களை கேட்டு சிலர் ஆமை நிலையில் சொல்லிட்டு இருப்பாங்களா, அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ண ப்ரேயர் ரெக்வஸ்ட். எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் ஆவிக்குரியவர்களாக வாழ்ந்தாலும் பல நேரங்களிலே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை எதற்கு பயன்படுத்த விரும்புகிறோம்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்றதுக்கு, நம்ம கஷ்டங்கள் தீர்றதுக்கு, நம்முடைய வியாதி நீங்கிறதுக்கு, நம்முடைய கடன் நீங்குவதற்கு, நம்முடைய குடும்ப பிரச்சனை நீங்கிறதுக்கு. அப்போது நம்முடைய சோல் எய்ம் என்னன்னு சொன்னால், நாட்ஸ் த காட்ஸ் பிளான். தேவனுடைய பிளான் கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு கடவுளை பயன்படுத்துறது, நம்ம வாழ்க்கைக்கு ஆராதனை பயன்படுத்துறது, நம்முடைய வாழ்க்கைக்கு ப்ரேயரை பயன்படுத்துறது, நம்முடைய வாழ்க்கைக்கு ஸ்தோத்திரத்தை ஆராதனை பயன்படுத்துறது, நம்ம வாழ்க்கையை ஊழியக்காரர்களை பயன்படுத்துறது. அப்போ ஜப கூட்டங்கள் ஏன் போகிறீங்க, இரவு கூட்டத்துக்கு ஏன் போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. நம்ம வாழ்க்கை, நான் இவளை தவறுன்னு சொல்ல வரவில்லை, ஆனால் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆன்மீகத்தில் இருந்தாலும் ஆவிக்குள்ளாக இருந்தாலும் நாம் அதனை எதற்காக வைத்திருக்கிறோம் என்றால், சரி நம்மால் சாதிக்க முடியாததை இந்த ஆன்மீகத்தின் மூலமாக ஏதாவது சாதிக்கலாமா, என்னால் முடியாத இந்த ப்ரேயர் மீட்டிங் மூலமாக கிடைக்க முடியாது செய்ய முடியுமா, இந்த ஊழியக்கார் மூலமாக நடக்குமா? ஆக இந்த மாதிரிப்பட்ட நோக்குகள் இருக்கிறபடினாலே இவைகள் எல்லாவற்றின் மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம்? இந்த வாழ்க்கை எந்த வாழ்க்கை? அப்போ நம்ம வாழ்க்கை அதாவது நம்முடைய செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையோடு மையம் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் நம்முடைய பாரங்கள் நமக்கு அதிகமாக சுமையாக இருக்கிறது. நாம் ப்ரேயர் மீட்டிங் போனாலும் சரி, ஆராதனை போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஸ்டில் வி ஹவ் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ், வி ஆர் நாட் ஏபிள் டு பேர் அவர் பேர்டன்ஸ். நம்முடைய மொத்த கருத்தும் வாழ்க்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, இதுதான் சுமைகளுக்கு காரணம். இது காரணத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இனிதான் என்ன இருக்குது விடை. சரி, அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன விடைன்னு சொன்னால், வேறு ஒரு விடையும் கிடையாது. நாம் மனிதர்கள் என்ற நிலைமையிலிருந்து தேவர்கள் என்ற நிலைமைக்கு போகணும். ஐயோ, பயங்கர ப்ரமோஷனாக இருக்க. தேவர்கள் சொன்னால் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பைபிளில் நீங்கள் தேவர்களாக இருக்கலன்னு சொல்லப்பட்டிருக்கு, அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆனால் நீங்கள் மனிதர்களை போல செத்து என்ன செய்கிறீங்க, செத்து பிழைக்கிறீங்க அப்படின்னு வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் யாராக மாற்றப்பட்டிருக்கிறார்கள், பக்தர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யார்? நீ யூஆர் த டிவைன் பீயிங். நீங்கள் தேவர்கள் இல்லையா? நீங்கள் யார்? தேவர்கள். சரி, உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குதே, நான் கடவுள் நான் கடவுள் நான் கடவுள் அப்படி கேட்ட மாதிரி இருக்குதே, அது இங்கேயே வந்துச்சா அப்படின்னு.
சரி, வசனங்கள் நாம் தேவர்கள் தான், ரைட், ஓகே. அடுத்து பார்ப்போம். இப்போது நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம அந்த பாரங்களிலிருந்து ரிலீவ் ஆகணும். நம்முடைய பாரங்கள் நீங்கணும். சில பாரங்கள் நீங்காவிட்டாலும் அவைகளை நம்ம என்ன செய்யணும்? ஜென்ரலாக சுமந்து நம்முடைய நித்திய பங்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படி பார்க்குறவில்ல. முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னங்க? அதை நீங்கள் சொன்னாலே, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே உங்கள் பிரச்சனைகளுக்கு முக்கால்வாசி விடுதலை கிடச்சிடும். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன பிரதர்? வேறு ஒன்றும் கிடையாது. காலைல ஆண்டவருக்கு ஜெபம் கொடுக்கணும். அவர் ரொம்ப டென்ஷனில் இருப்பார் நாம் ஜெபம் பண்ணலைன்னா. குறைவாக கொடுத்தா அவர் தெம்பாக வேலை செய்ய மாட்டார். நிறைய கொடுத்தா ஜெபம் நிறைய வேலை செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் காலையில் ஜெபம் செய்ய வேண்டும், பைபிள் படிக்க வேண்டும், சபையிலே கூட்டங்கள் நடக்கும் பொழுது அவசியம் போக வேண்டும், தசமபாகம் காணிக்கைகளெல்லாம் ஒழுங்காக கொடுக்க வேண்டும். அப்புறம் பரலோகம் என்ற ஒன்று இருக்கிறது நம்ப வேண்டும். அதை போதை குறித்து நினைப்பூட்டப்படுகிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? அதை சிந்தித்து பார்க்க வேண்டியதான் ஸ்பிரிச்சுவல். வேறு என்ன? பைபிளில் இருக்க நிறைய வசனங்களை படித்து வச்சுருக்கணும். மற்றவங்களுக்கு தெரியாத வசனங்கள் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாத உண்மையெல்லாம் நமக்கு தெரியும். இதான் ஸ்பிரிச்சுவல் லைஃபு. அப்புறம் நம்ம யாரை கேட்டால் இயேசுதான தான் கடவுள், எங்கள் இயேசுனார் தான் கடவுள், எங்கள் பைபிள் தான் சரி, இவ்வளோ சொல்லிட்டு நம்ம யார்? ஆவிக்குரியவர்கள். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நாம் வாஸ்த வசனத்தில் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற பொழுது யாராக மாறுகிறீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். அதைத்தான் ரோமர் 8 அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படிய நிலைமைக்கு வந்து சேருகிறீர்கள். கலாத்தியர் 4:1 7 வாசிக்கும் பொழுது, நீங்கள் அடிமையாகிறாமல் புத்திராக இருக்கிறபடினாலே அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான ஆவியை, தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்களுக்குள்ளே என்ன செய்கிறார்? நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் யாராக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள்? யார்? சரி, அது தேவனுடைய பிள்ளைகளான என்னங்க நமக்கு பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? சும்மா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேருக்கு முன்னாடி டாக்டர் இருக்கும். சிலர் மருத்துவம் படிச்சுட்டு ப்ரொஃபஷனலாக டாக்டர் போட்டிருப்பாங்க, அவங்க மருத்துவம் பண்ணுறவங்கன்னு. வேறு நிறைய பேர் இந்த பிஹெச்டி அதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுவாங்க? டாக்டர் போடுவாங்க. இந்த ரெண்டுக்கும் நமக்கு வசதி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆன்மீகத்தில் சேர்ந்துட்டோம்னா என்ன ஆகிடும்? கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் நமக்கு என்ன கொடுக்கும்? டாக்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம யூனிவர்சிட்டிஸ் டாக்டர் பட்டம் வாங்குறதா ரொம்ப கவலை. ஆனால் நம்ம கிறிஸ்தவ ஸ்தாபனம் நிறைய இருக்குது. வாங்க இந்த ஃபார்ம் மட்டும் நிரப்பி கொடுங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுத்துறோம்? நம்ம பேர். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஊழியக்காரரை பார்த்தீங்கன்னா 8 பேர் டாக்டர் தான் இருப்பாங்க. நிறைய பேர் முற்கால் நான் அப்படி தான் பரவாயில்ல, இந்த டாக்டர்லாம் எவ்வளோ தியாகமாக வந்திருக்கிறாங்க, இவங்க எல்லாம் கிளினிக் வச்சு பண்ணால் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம், மருத்துவம்லாம் படிச்சுக்கிட்டு அப்புறம் எங்கே வந்திருக்கிறாங்க? ஆண்டவருக்கு பணி செய்ய வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தா இவங்க யாரும் டாக்டர் கிடையாது. காய்ச்சல் வந்தால் கூட மாத்திரை வாங்க தெரியாத டாக்டர்கள் இவங்க. என்ன டாக்டர் இவங்க? பட்டங்கள் டாக்டர். ஆமாம், டாக்டர், ரெவரண்ட், அப்புறம் பிஷப்பு. ஒரு காலத்தில் பிஷப்புங்கிறது ரொம்ப கடினமான பதவிங்க. திருநெல்வேலி, நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா பிஷப்புக்காக அவ்வளோ பெரிய குஸ்தி நடக்கும், அடிதடி நடக்கும், வெட்டுக்குத்து நடக்கும். இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பாரம்பரியத்தில் விட முடியாது சும்மா ஈஸியாக. இப்போவும் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, அது எங்கள் கோயம்புத்தூர், நாமக்கல், இவங்க எந்த ஊராக இருந்தாலும் சரி, பிஷப்பு தேர்தலாம் எப்படி நடக்கும்? அது பாட்டில் அதனுடைய இயல்பான வழக்கத்தோடு ரிசியும். வருஷம் முழுசும் அதை பற்றி தான் பேசுவான். ஏசுநாதரை பற்றி பேசுகிறோமோ பேசலையோ, டயசிஸ் பற்றி பேச்சு, யார் அந்த குரூப், இந்த குரூப், இந்த கவுன்சில், அந்த கவுன்சில், இதான் சரமரி பேச்சாக இருக்கும். ஆனால் அங்கே அந்த ஃபண்டமெண்டல் சர்ச்சஸில் போய் இப்போ பேராயர் ஆகிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால தான் எல்லோருக்கும் வாசல் திறக்கப்பட்டது. அதனால் ஒன்றும் வேண்டாயா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிலிவர்ஸே பேராயர். உங்களுக்கு தெரியாது, உங்கள் மத்தியில் இருக்கிற நிறைய பிலிவர்ஸ் பிஷப்பு, உங்கள் மத்தியில் இருக்கிற இன்னாருன்னு அறியாமல் நீங்கள் இருக்கிறீங்க. நிறைய சர்ச்சுக்கு போகிறவங்கள அவங்க யார்? அவங்க போகிற சர்ச்சுக்கு பாஸ்டர் ஒருத்தர், ஆனால் இவங்க பேராயர். யார்? பாயிண்ட் பிடிக்குதா? பாஸ்டருடைய சபையில் தான் இவங்க இருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு பேராயர் பட்டம் இருக்கும். யாருக்கு? பிலிவர்ஸுக்கு. சரி, இந்த ராமாயணத்தை போட்டு ஏன் பேசிட்டு கிடக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சில விஷயங்கள் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். இது எதுக்கு? இந்த டாக்டர் பட்டம் கொடுக்குற மாதிரியா? இருக்குதோ இல்லையோ நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதான். இது ஆண்டவர் கொடுத்த டாக்டர் பட்டம் மாதிரி. ஊழியத்துக்கு போன ரெவரண்ட் பட்டம் கொடுக்குறாங்களா, அது மாதிரி இது என்ன ஆச்சு? நான் யார்? தேவனுடைய பிள்ளை. ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிறது ஏன் இந்த பாரம் இவ்வளோ சுமக்குது? இவ்வளோ நிம்மதியற்ற வாழ்க்கை, இவ்வளோ நிறைவேற்ற வாழ்க்கை, இவ்வளவு போராட்டமான வாழ்க்கை,
இவ்வளவு அமைதியற்ற வாழ்க்கை, இரவும் பகலும் நிம்மதி இல்லாத வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு நமக்கு வித்தியாசமில்லாத வாழ்க்கை இருக்கிறது. நாம் இதை வெறும் பட்டமாக வைத்திருக்கிறோமே ஒழிய இதனுடைய அடிப்படையில் வாழ்ந்து நாம் மருந்து கொடுக்குற டாக்டர் கிடையாது, பிஹெச்டி டாக்டர் இல்லைன்னு சொன்னால் ஸ்தாபனம் கொடுத்த டாக்டர். பிஹெச்டி டாக்டராக தான் ஒரு 3-4 வருஷம் என்ன பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி பாவம் இந்த பட்டத்தையாக போட்டு அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, கொடுத்துட்றாங்க டாக்டரேட் ரைட்டு, மற்ற ஸ்தாபனம்லாம் கொடுக்குது. இப்போ நாம் அதை மாதிரி தேவனுடைய பிள்ளைங்கிற பட்டத்தை வச்சுருக்கிறோமா? இல்லை. தேவனுடைய பிள்ளைங்கிற பட்டம் எது கொடுக்கப்பட்டதுன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ், அதாவது ஒரு நிக்நேம் கிடையாது, இது ஒரு நிக்நேம் கிடையாது, இது என்னது, இது ஒரு டெசிக்னேஷன் கிடையாது, இது வந்து நம்முடைய ரியாலிட்டி, இது நம்முடைய நேச்சர். ஏன் தேவனுடைய பிள்ளையாக உங்களை பிறப்பிச்சார்? நல்லா கவனிக்கணும். நீங்கள் மனித பிள்ளையாக பிறந்தால் மனித வாழ்க்கையை வாழ்வீங்க, அந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை தான். மனிதருக்கு பிறந்தவங்க எல்லாம் வாழ்கிற வாழ்க்கையே தான் மனித வாழ்க்கை தான். ஆனால் மனிதர்களுக்கு பிறந்தவர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுறார், யாரை மாற்றுறாரு, தேவனுக்கு பிறந்தவர்களாக மாற்றுகிறார். அதனால் ஆண்டவர் நமக்கு தருவது ஒரு born again எக்ஸ்பீரியன்ஸ், மறுபிறப்பு, செகண்ட் பர்த். அது செகண்ட் பர்த் என்னது, மனிதனாக பிறந்த முதலாவது இப்போ யாராக பிறக்கிறேன், தேவனுடைய பிள்ளை. ஏன் தேவனுடைய பிள்ளையாக பிறந்தேன், போனால் போது நமக்கு ஏதாவது அந்தஸ்து இருக்கட்டுமே அதுக்காகவா? இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்தது மனிதர்களாக இருந்தோம், மனிதர்களுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தோம். இப்போ ஆண்டவர் வந்து நமக்கு இந்த தேவனுடைய பிள்ளைங்கிற நிலைமையை ஏன் கொடுத்தாருன்னா, நான் தேவனுக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு. அல்லேலூயா. we have to live the life that is belonging to God. அதான் ஸ்பிரிச்சுவல். நல்லா கவனிங்க, இதை நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல. தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டது தேவனுக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு. நீங்கள் மனிதர்களாக இருந்து என்னதான் பக்தி வச்சு தான் இதை வாழ முடியாதுங்கிறதுக்காகத்தான் உங்களை தேவனுடைய பிள்ளை என்கிற அடிப்படையை மாற்றிட்டார். ஸ்பிரிச்சுவல் நேச்சர் உங்களுக்கு கொடுக்குறார். அதனால தான் தேவனால் பிறந்தவன் எவரும் பாவம் செய்ய மாட்டான்னு யோவான் வந்து 1 யோவான் 3ஆம் அத்தியாயத்தோட 9ஆம் வசனத்தில் 5:18 அழகாக சொல்கிறார். இப்போது எதுக்குன்னா நீங்கள் தேவனுக்குரிய வாழ்க்கையை வாழணும். என்ன வாழ்க்கை அது? அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். வெறும் பைபிள் படித்து ஜெபம் பண்ணிட்டு போகிற வாழ்க்கையில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் என்ன செய்கிற மாறுகிறது. ஏன் தேவனுடைய பிள்ளையாக வாழ அழைத்தார்னா, நாம் இந்த வாழ்க்கை தேவனுக்காக வாழணும். புரிகிறதா? இப்போ யாருக்காக வாழ்கிறோம்? நான் ஏற்கனவே 3 பாயிண்ட் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? 3 பாயிண்ட் சொன்ன 3 யாருக்காக வாழ்கிறது? ஃபார் அவர் ஓன் செல்ஃப், நமக்காக வாழ்கிறது. இப்போ நமக்காக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் அழைத்து என்னுடைய பிள்ளை என்று சொன்னார். என்னன்னா, இனிலிருந்து நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை. அப்போ ஒரு லைஃப் வந்து அப்பா அம்மா கிட்ட நம்ம கொண்டு சுதந்திரித்து வந்தது. இன்னொரு லைஃப் என்னது, we have got from God. இதான் 2ஆவது பிறப்பு இல்லையா? ஏன் அந்த 2ஆவது பிறப்புனா, இந்த உலகத்தில் நாம் தேவன் கொடுத்த வாழ்க்கையை வாழணும். இப்போ இந்த வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை? லைஃப்ங்கிற ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட்டு முதலாவது எங்கே இருந்தது? நம்ம அம்மா அப்பாட்டம் வந்தது. ஆனால் அந்த பாவ பூமியில் அது கிஃப்டாக இருந்தால் நமக்கு அந்த சந்தோஷம் என்ன செய்யலை, நமக்கு முழுமையடையலை. ஆனால் இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்வு கொடுக்காத ஸ்பிரிச்சுவல் லைஃப். புரிஞ்சுட்டிங்களா? என்ன புரிஞ்சுட்டிங்க? இப்படியே தலையாட்டிக்கிட்டு இருந்தால் இவர் பேசிட்டு தான் இருப்பார். தேவனுக்குரிய வாழ்க்கை நீங்கள் வாழ, அதில் தான் உங்களுடைய பாரங்கள் என்ன செய்கிறது, குறைகிறது. இப்போ நாம் யார்? வி ஆர் த டிவைன் பீயிங்ஸ். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஸ்டில் வி ஆர் த பாடி. நாம் தேவர்களாக இருக்கிறோம் இல்லையா? தேவர்களாக இருக்கிறோன்னு சொன்னோன்னே நிறைய பேர் என்ன லிட்டரலாக பீன் பண்ணிட்டு, நான் கடவுள் மதுரையிலேருந்து ஒரு போதகர் அப்படி தான், நான் கடவுளுக்கு காய்ச்சல் வருமா? கடவுளுக்கு காய்ச்சல் வருமா? வரது உனக்கு வந்ததா வரலையா? சளி பிடித்த கடவுளை பார்த்துக்கல அவர் கேட்டார். இவருக்கு என்னைக்கா சளி பிடிக்காமல் இருந்திருக்கா? இருக்கட்டும். இப்போது தேவரில் என்ன அர்த்தம்னு சொன்னால், உண்மையில் நாம் தேவர்கள் தான். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் இன்னும் இந்த மனித உடலுக்குள்ளே இருக்கிறபடினால ஒரு காலம் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், இந்த பாடிக்குள்ளே இருக்கணும். மனித உடலுக்குள் வாழ்கிறோம், இந்த பாவ உலகத்துக்குள் வாழ்கிறோம். நல்ல கவனிங்க, தேவர்கள் தான் நாம். வி ஆர் த காட்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய பிள்ளைகள், டிவைன் பீயிங்ஸ். அப்போ மனித உடலுக்குள்ளே வாழ்கிறவர்கள், அது மனித உடலுக்குரிய இயற்கைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, டோட்டலாக எகன்ஸ்டாக போக முடியாது. இப்போ மனித உடல் என்ன கேட்கும்? ரெஸ்ட் கேட்கும், சாப்பாடு கேட்கும், கேர் கேட்கும். மனித உடலுக்குள்ளே இருக்க மனம் என்ன கேட்கும்? அது சில காரியங்களை கேட்கும். நம்முடைய இயற்கை மனம் நமக்கு இருக்குது, நம்முடைய பாடி இருக்குது. இவைகள் கேட்குறத நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும்ல. ஏன்னா நம்ம ஒரு அந்த விதிக்குள்ளே இருக்கிறோம், அது ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு வீடு வேணும், 4 பேர் மத்தியில் நன்றாக இருக்க ஒரு நிலைமை வேணும், நம்மளை பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், கொள்ளணும், அது இது செய்யணும். இதெல்லாம் ஏன் செய்கிறோன்னா, உலகத்தில் வாழ்கிறோம்.
உலகத்தில் வாழுகிறவள் ஐயோ நான் வந்து தேவனுடைய பிள்ளை, அதனால் எனக்கு சோறு வேண்டாம். நான் யார்? கடவுள் சோறதிக்கிறது இல்லைப்பா. நான் கடவுள்னு சொன்னாங்கல்ல, அவங்க சோறு திங்கிறாங்கன்னு கேட்கணும். சோறு திங்கிறாங்களா, பிரியாணி திங்கிறாங்களா? நான் கடவுள்னா என்ன? கடவுள் பிரியாணி சோறு திங்கிறான்னு நமக்கு என்ன இல்லை, ஒரு குறிப்பும் இல்லை. என்ன சாப்பிட்றோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவர் எல்லாரும் போல தான் என்ன செய்கிறாரு. அப்போது என்ன அர்த்தம்னா, கடவுள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும், நாம் வந்து ஒரு தெய்வீக இயற்கைகள் வந்தாலும், இந்த கடவுள் தந்த உலக பாடியில் இருக்கிறதுனால இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும், அப்போ வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், இது சம்மந்தமான காலையில் கேர் பண்ணணும், இந்த மனசுக்கு சில சந்தோஷம் தேவை, அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும். ஆனால் இவைகளுக்கு மத்தியில் தேவனுடைய ஆளுகை இருக்கணும். நல்லா புரிஞ்சிட்டிங்களா? அப்போது இந்த உலகத்தில் வாழ்கிறபடினாலே உலகத்தின் மத்தியில் நமக்கு சில தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை நாம் என்ன பண்ண முடியாது, இக்னோர் பண்ண முடியாது. நான் தேவனுடைய பிள்ளை, உண்மைதான். நீ தேவனுடைய பிள்ளையாக சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தில் போகிற வரைக்கும், இந்த உலகத்தில் நீ இருக்கிற வரைக்கும் இந்த உலக சம்பந்தமாக உன்னுடைய சில தேவைகள் சந்திக்கப்படும். அதற்கு ஆண்டவர் செய்வார், உதவி செய்வார். புரிகிறதா? ஆனால் நீ வாழ வேண்டிய வாழ்வு என்ன? இந்த அழிந்து போகிற பாடிக்குள்ளே வாழ்ந்தாலும் நீ வாழ வேண்டிய தேவனுக்குரிய வாழ்க்கை. இதைத்தான் நீங்கள் பார்க்கும்போது 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 4ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனம். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதியோட இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்படின்னு அர்த்தம், ஒரு காலம் வரைக்கும் நம்ம எல்லாத மாதிரி தான் என்ன செய்தோம், வாழ்ந்தோம். அவங்க வாழ்ந்த மாதிரி தான் நாம் வாழ்ந்தோம். இப்போ என்ன, இட் இஸ் இனஃப். இப்போ நம்ம யாராக மாறிட்டோம், தேவனுடைய பிள்ளையாகிட்டோம்ல. இனி எப்படி வாழணும்? ரோமர் 14ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 14:7. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை. நல்லா கவனிங்க. இப்போ ஏன் நம்மில் ஒருவன் நமக்கென்று பிழைக்கிறதில்ல? இந்த வாழ்வு யாருடையது? இட்ஸ் நாட் அவர்ஸ், இட் பிலாங்ஸ் டு காட். அதனால் நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிற தப்பி பிழைக்கிறதில்ல, வாழ்கிறது. ஒருவனும் தனக்கென்று. அப்போ மறிக்கிறதுன்னு, தனக்கென்று மறிக்கல என்ன அர்த்தம்? எனக்காக மறிக்கலை சார், ஆண்டவர் விரும்பினார் நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும், அங்கே வந்து வாழலான்னு கூப்பிட்டார், அவ்வளோதான். புரிகிறதா? அவருக்கு நான் வாழ்கிறதுனால. அப்போது அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை மாற்றணும். நான் வாழ்ந்தாலும், நான் ஒரு பாட்டு அடிக்கடி பாடணும், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் வாழுவேன் அப்படி பாடுவோம்ல. அப்போது அந்த வசனத்தை தொடர்ந்து பார்ப்போம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். அதனால தான் பவுல் வந்து இன்னொரு இடத்துல சொல்லுகிற பொழுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அது என்ன அர்த்தம்? வாழ்வதென்பது கிறிஸ்து, சாவதென்பது எனக்கு கிடைக்கிற ஆதாயம். ஏன்னா அவரோடு இருப்பேன். வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், வாழ்வு முடிகிறது என்றால் கிறிஸ்துவோடு வாழ்வேன். புரிகிறதா? இது அந்த உண்மை. அப்போது நீங்கள் இங்கே பார்க்குற நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் பாரங்களை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த பாரம் அதிகமாக வலிக்கிறேன்னா, நாம் பக்தி என்று சொன்னாலும் இன்னும் நம்ம அந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஹியூமன் பாடிக்குள்ளே இருந்து டிவைன் லைஃப்பை வாழணும். அதுதான் நம்முடைய கால், நம்முடைய அழைப்பு. அப்போது இந்த வாழ்க்கை எப்படிங்க வாழ்கிறது? மனித சரீரத்துக்குள் இருக்கிறவர் எப்படி தெய்வீகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது? அதற்குத்தான் ஆண்டவராக இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டார் இல்லையா? ஆண்டவராக இயேசு எங்கே கொடுக்கப்பட்டார்? கோயிலுக்கு கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? தேவன் தம்முடைய ஒரேபேரான குமாரனை கோயிலுக்கு கொடுத்துருக்கிறார். நாம் என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போய் ஏதாவது கேட்க வேண்டியதை கேட்டு, வாங்க வேண்டியதை வாங்கிட்டு, கெஞ்ச வேண்டியதை கெஞ்சிக்கிட்டு, ஆள வேண்டியதை அழுதுகிட்டு, போட வேண்டியதை போட்டுக்கிட்டு. ஏன்னா கடவுள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? இல்லை, கோயிலுக்கு கொடுக்கப்படவில்லை. கோயிலே நாம தான். சரியா? மற்றதெல்லாம் ஒரு கட்டடம் தான். அப்போது தேவன் தம்முடைய ஒரேபேரான குமாரனை நமக்கு தந்தரலை, கோயிலுக்கு தந்தரலை. எங்கள் பங்குக்கு ஒன்று, இந்த பேரிஷுக்கு ஒன்று, அப்படியெல்லாம் கொடுக்கப்படவில்லை. நமக்கு தான். நம்ம இடத்துல இல்லைன்னா கோயிலே இல்லை. அங்கே இருந்தாலும் நம்ம பார்க்க மாட்டோம். சரியா? அப்போது என்ன அர்த்தம்னா, தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வாழ்க்கை இப்போ எந்த வாழ்க்கை நீங்கள் சொல்லணும்? ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுக்கு ரைட்டு. இது எந்த வாழ்க்கை? இது தேவன் கொடுத்த வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கை தேவன் கொடுத்த வாழ்க்கைன்னா என்ன? அது தேவன் எனக்கு தந்த. அப்போ தேவன் தந்த வாழ்க்கை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உங்கள் விருப்பத்துக்கு வாழக்கூடாது, அவருடைய விருப்பத்தை தான் வாழணும் இல்லையா?
ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வழியில் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அப்போது இது தேவன் கொடுத்த வாழ்க்கை. அப்போ அந்த தேவன் கொடுத்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து இந்த பாரங்களிலிருந்து விடுதலை ஆகியோருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, முதலாவது என்ன செய்கிறாரு? நமக்கு என்ன கிடைக்குது? தேவன் நம்மை பிள்ளைகள் என்று மட்டும் சொல்லவில்லை, நாம் பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக பிதாவாகி அவர் நம்மோடு இணைந்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகார ஆவியை கொடுக்கிறார். நாம் அவருடைய ஐக்கியத்தை பெறுகிறோம். we get his relationship. அப்போ அவருடைய உறவின் மூலமாக அவர் கொடுத்த வாழ்க்கையை அவர் விரும்புகிறபடி வாழ்கிறதுக்கு அவர் நமக்கு என்ன செய்கிறார்? நம்மோட இருக்கிறார். அல்லேலூயா. இதை கற்பனையில் வைக்கிறதில்ல, மூளையில் வைக்கிறதில்ல, ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் என்ன செய்யணும்? நம்ம அதை எதிர்பார்க்கணும். இப்போது தேவனோடு நம்ம சேர்ந்துட்டோம், அப்படி தானே? உங்கள் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு? கையை தூக்காதீங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சங்கடம் வரும். கர்த்தர் நம்மோட இருந்தார். இப்போ பாருங்கள், நான் ஒரு சாதாரண, அதாவது உலக பிரகாரமாக விளக்கமே சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு பாரத்தை தலையில் வச்சு சுமந்து போயிட்டே இருக்கார், தண்ணியாக போயிட்டுருக்கார். அவர் எப்படி இருப்பார்? எப்படி ஃபீல் பண்ணுவார்? ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவார். நான் தான் சுமக்கிறேன் இல்லை. ஆனால் அவரை மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் ஜாயின் பண்ணான்னு வச்சிங்களேன், இதுவரையிலும் ரொம்ப சோர்ந்து சுமந்தவர் இப்போ என்ன பண்ணுவார்? உலகத்தில் சாதாரணமாகவே நாம் தனியாக கஷ்டப்பட்டால் அது ஒரு கஷ்டம், இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை பார்த்தா நம்ம கஷ்டம் கொஞ்சம் குறையுது, அப்படி தானே? என்ன மாதிரி இன்னொருத்தரும் கஷ்டப்படுறார். நமக்கு ஒரு வியாதி அந்த வியாதியில் நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன ஆறுதல் இருந்திருப்பா, பக்கத்து வீட்டுக்காரன் வியாதியாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம பிள்ளைகள் சரியில்லை, பக்கத்து வீட்டு பிள்ளைகளும் சரியில்லைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல். இதே மாதிரி தான். அப்போது ஐக்கியம் ஒரு உலக பிரகாரமாக சொன்னாங்க, உலகத்திலேயே ஒரு ஐக்கியம் சேர்றவெல்லாம் வெயிட்டு குறையுதல்ல, அப்படி தானே? அதே போல் தேவன் நம்மோடு சேரும் பொழுது இந்த பாரங்களுடைய அழுத்தம் என்ன செய்கிறது? குறைகிறது. அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, நீ என்னிடத்துல வா, நான் என்ன செய்கிறேன்? உனக்கு இளைப்பால் தரேன். எப்படி தரேன்? நீ என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? இப்போ உலக வாழ்க்கையில் இந்த பரலோகத்துக்கு போகிறது வரைக்கும் ஆண்டவர் நம்மோட சேர்ந்து என்ன செய்வார்? இந்த பாரத்தை சுமப்பார். இதை சுமக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்வார்? he will give us the due power, தேவையான நெசசரி பவரை நமக்கு கொடுப்பார். அப்போது நாம் என்ன பண்ணுறோம்? ஐ am not alone, நான் தனியாக இல்லை. எனக்கு எவ்வளோ வெயிட் இருந்தாலும் என்னோட ஒருத்தர் இருக்கிறார். எவ்வளவு நான் சுமை இருந்தாலும் என்னோட ஒரு இருக்க, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார். இப்படித்தான் ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காக வாழுகிறோம். இந்த ஆண்டவருக்காக வாழுகிற பொழுது அப்போ எப்படி வாழ்கிறது? ஆண்டவருக்காக வாழணும். அப்படியே பைபிள் படிக்கிறேன், ஜோபா இல்லை, உறவை அனுபவித்து வாழணும். அல்லேலூயா. we have to experience God's relationship. நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னோட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை வெறுமனே வாயில் சொல்லாதபடி வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால் உங்கள் தலையில் இருக்கிற பாரம், உங்களுடைய வெயிட்டு இறங்கும். நீங்கள் சுமக்கிறது 40 கிலோ, ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணுறது 10 கிலோ. சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க? சுமக்கிறீங்க. அப்போ பாரங்கள் அழுத்தூருக்கு அதிகமான காரணம் என்னவென்றால், நான் மட்டும்தான் இதை சுமக்கிறேன். நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனைவி என்ன நினைக்கிறாங்க? நான் ஒருத்தி தான் பரிதவிக்கப்படத்தக்கவள், என்ன தலையில் எழுதி அனுப்புனாரோ கடவுள், உலகத்திலேயே நான் ஒரு மனைவி தான் என்ன செய்கிறேன்? அதை மாதிரி கனவுல நினைக்கிறாங்க, உலகத்திலே எனக்கு மட்டும்தான் சரியான மனைவி கிடைக்கல, வேறு எனக்கு தெரிஞ்சவன், கூட படித்தவன், கூட வேலை செய்கிறவன், சர்ச்சுக்கு வரவன், அவனும் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தாலும் நல்லா தெரியுது, அவனும் நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஆனால் அமைஞ்ச இடங்களை அவங்கவுங்க வாழ்க்கை வட்டத்துக்குள்ளே போனால் தான் தெரியும். நம்மளை விட அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அதிகமாக. ஆமாம், இருக்கட்டும், சரி. ஆக எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, ஏன் அப்படி நினைக்கிறோம்? நம்மை தவிர நம்ம வாழ்க்கையில் வேறு யாரையும் பார்க்கலைங்க. அதான், என்னை தவிர யார் என் பக்கத்தில் இல்லை. அப்போ என்னுடைய பாரம் அவ்வளோ அழுத்துது. ஆனால் நம்மோடன் ஒருவர் இருக்கிறார். ஒரு ட்ரெயினில் ஜேர்னி பண்ணால் கூட ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஒத்தையாக ஜேர்னி பண்ணால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. 5 மணி நேரம் பிரயாணம், 50 மணி நேரம் பிரயாணம் மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துட்டாருன்னா 5 மணி நேரம் பிரயாணம், 2.5 மணி நேரம் பிரயாணம் மாறிடும்ல. என்ன நடந்தது? ரன்னிங் டைம்ஸ் எல்லாம் சேம் தான். வி ஹவ் காட் சம் கம்பெனியன், இல்லையா? ஒரு துணையை பெற்றுக்கொண்டோம். அருமையான தேவ உறவை அனுபவித்து வாழ்வதற்காகத்தான் தேவன் உங்களுக்கு தெய்வீக பிறப்பை கொடுத்தார், தேவனுடைய பிள்ளை. அப்போ அந்த உறவோடு வாழணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உறவோடு வாழுகிற பொழுது நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னா, தேவ உறவோடு வாழுகிறவர்கள் அந்த உறவோடு நீங்கள் விரும்புகிறபடி வாழ முடியாது. தேவ உறவோடு வாழுகிறவர்களுக்கு அந்த தேவ உறவுக்கேற்ற ஒரு பாதை தோன்றும். இனிமேல் உங்களுடைய பாதைகள் தே ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட்.
சில பாதைகள் கெட்ட பாதை கிடையாது. ஆனால் ஆண்டவர் இதை விட ரொம்ப பெட்டர் வைஸ் வச்சுருக்கார். பெரிய நல்ல பாதை இல்லை. ஒரு சட்டை இருக்குது, இது கெட்ட சட்டையில் கிடையாது, மோசமான சட்டையும் கிடையாது. ஆனால் இதை விட டாப் கிளாஸ் ஒரு சட்டை இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? இந்த சட்டை அழுக்கு சட்டை கிடையாது, இதை வேர் பண்ணலாம். ஆனால் அதை விட ரொம்ப அருமையான ஒரு சட்டை இருக்குது, ரொம்ப அருமையான குவாலிட்டி. அப்போ எந்த சட்டை அணிவீங்க? அப்போ உலகத்தில் நிறைய விஷயங்கள் பாவம் கிடையாது, ஆனால் இதை விட சூப்பரான நல்ல வழிகள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சமாதானத்தின் வழி, சந்தோஷத்தின் வழி, திரும்பி பார்த்து துக்கப்படுவதற்கு தேவையில்லாத வழி. அப்போ அந்த வழிகளை தான் நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ தேவனுடைய உறவோடு வாழுகிற பொழுது தேவனுக்கேற்ற வழிகள். அப்போது என்ன வழினா, முக்கியமாக நம்முடைய ஆசைகளின் வழி மாறுகிறது. இதுவரையிலும் நான் ஒரு மனிதனைப் போல் ஆசைப்பட்டேன், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைக்கு ஏற்றபடி ஆசைப்படுகிறேன். தேவனுடைய பிள்ளை எதை ஆசைப்படும்? நாம் தேவனுடைய பிள்ளைங்கிற பட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மறுபடியும் ஆசைப்படுறது வீடு, காரு, வசதி, பேங்க் பேலன்ஸு, அதுக்கு இதை தான் ஆசைப்பட்டுட்டு கிடக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆவிக்குள்ள மாறுகிற பொழுது நம்முடைய ஆசைகள் சேஞ்ச் ஆகணும். தேவ உறவோடு வருகிற பொழுது அவருக்கேற்றபடி நம்முடைய வழிகள் மாறும், நம்முடைய எண்ணங்கள் மாறும். இப்போது நம்முடைய ஆசைகளின் வழி மாற்றமடைகிறது. ஆகையால் தான் கொலோசியர் 3ஆம் அத்தியாயத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் தேவனோடு எழுந்தது உண்டானால், அப்படி என்ன அர்த்தம்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனது உண்டானால், ஆகலைன்னா உங்களுக்கு சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆனது உண்டானால் என்ன செய்ய? பூமிக்குரியவர்களை தேடாதிருங்கள், மேலானவைகளை தேடுங்கள். அப்போ மேலானவைகளை தேடுகிற ஒரு டிவைன் பீயிங்காக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போது உங்களுடைய ஆசைகளின் வழி மாறுகிறது. இரண்டாவது, உங்களுடைய சுபாவங்களின் வழி மாறுகிறது. இப்பொழுது உங்களுடைய இருக்கிற சுபாவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சுபாவங்களுக்கு வித்தியாசம் இருக்கணும். நீங்களே பார்த்து பார்த்து சந்தோஷப்படணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்கள் இந்த விதமாக சொல்ல இயன்றவர்கள் எப்படி? ஆண்டவர் என்னுடைய பழைய சுபாவத்தை இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப வித்தியாசம் இருக்குது, அப்படி நான் நினச்சிட்டு அல்லேலியா சொல்லுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லாதீங்க. புரிஞ்சுதா பாஷை? புரியலை, நீங்கள் வேறு என்னமோ சிந்திக்கிறீங்க போல இருக்கு. அதாவது என்னுடைய பழைய சுபாவம் இன்றைய சுபாவம் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்து இப்போ எப்படி இருந்தீங்க? ஒன்று. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்கீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்து இப்போ எப்படிங்க? அதிலெல்லாம் சேமாக தான் இருக்கும் பிரதர். பழைய முன்னாடி பைபிளெலாம் படிக்க மாட்டேன், இப்போ படிக்கிறேன். சர்ச்சுக்கு போக மாட்டேன், போகிறேன். காணிக்கை கொடுக்க மாட்டேன், கொடுக்குறேன். முன்னாடி நிறைய படம் பார்த்தேன், இப்போ ஓரளவுக்கு தான் பார்க்குறேன். முன்னாடி குற்ற உணர்வு இல்லாமலே நிறைய பார்த்துருந்தேன், இப்போ கொஞ்சம் குற்ற உணர்வோடு பார்க்குறேன். சுபாவம் மாறி இருக்குதா? அது எங்கே மாறுது? அது அப்படி தான் இருக்குது. அப்படின்னா என்ன இல்லை, வேஸ்ட். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் உங்களுடைய சுபாவ வழிகள் மாறுகிறது. பெருமை மாறி தாழ்மை வருகிறது. அன்பு மாறி என்ன செய்கிறது? அன்பு அப்போ கூட நீங்கள் ஒன்றும் கேட்கலையே. வெறுப்பு மாறி என்ன செய்கிறது? அன்பு வருகிறது. சமாளிக்கிற வழி இருக்குது. நான் நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு தான் அப்படி சொன்னேன். இல்லை, நான் அப்படி சொல்லலை, உண்மையிலே தப்பிதமாக தான் சொன்னேன். சரி, இருக்கட்டும். அப்போது இந்த வழி இப்போ சுபா வழி என்ன செய்யும்? முன்னாடி பதிலுக்கு பதில், வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, ஒரு கண்ணுக்கு இரு கண்ணு, ஒரு அடிக்கு இரு அடி, நீ வாயால் பேசுகிறேன் கையால் பேசுவேன் அப்படின்னு. இப்போ அப்படி கிடையாது. என்ன செஞ்சுது? சுபாவங்கள். அப்போ சுபாவத்தின் வழி மாறிவிட்டது, நம்முடைய ஆசைகள் வழி மாறிவிட்டது, நம்முடைய நோக்குகள் வழி மாறிவிட்டது, நம்ம வழி மாறிச்சு. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம காட்டுகிற வழி இடுக்கமான வழி. இடுக்கமான வழினா ரொம்ப துன்பப்படுகிற வழின்னு அர்த்தம் அல்ல, டிசிப்ளின்டு வே. அதில் யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். வேறு ஒரு தடவை நம்மோட அதில் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் இருக்கிறார். இந்த மாதிரிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் நமக்கு என்ன வருகிறது? சுமைகள் அகலுகிறது. 3 காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார். 3வது காரியம் காட்ஸ் பவர். அதுக்கு நான் தனி விளக்கம் கொடுக்க தேவையில்லை. காட்ஸ் பவர் எப்படி வருதுன்னா, உறவுடன் வாழுகிறவன், தேவ வழிகளில் வாழுகிறவன், அவனிடத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கும். அதை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் வர எல்லா சுமைகளையும் சுமப்பான். நான் தேவ உறவில் வாழ்கிறேன், நான் தேவ வழியில் நடக்கிறேன். இந்த 2 விஷயங்கள்லேயும் உங்கள் மனம் உங்களுக்கு சாட்சி கொடுக்கும்னா, நான் தேவ வல்லமையோடு வாழுகிறேன். அல்லேலூயா. என் வாழ்விலை சுமைகள் அனுமதிக்கப்பட்ட நான் சுமக்க இயன்றவனாக இருக்கிறேன். அதிகமான சுமை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? தரமாட்டார். மனிதருக்கு நேடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. அருமையானவர்களே, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆவிக்குரியவளாக வாழணும். ஆவிக்குரியவர்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு மனித வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால், உலக வாழ்க்கையோடையே நம்ம எப்பொழுதும் சிக்கி பிணைந்து கொண்டிருந்தால், பாரங்கள் நமக்கு அதிகமான வலியை கொடுக்கும். ஏன்னா எப்படி ஹவு டு பி ஃப்ரீட் ஃப்ரம் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்டன்ஸ்? ஒன்று,
ரியலைஸ் யுவர் டிவைன் பீயிங். உங்களுடைய தெய்வீக நிலைமையை உணருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பிள்ளைகளாக்கி இருக்கிறார். பிள்ளைகளுக்குரியவளை தேடுங்கள். பிள்ளைக்குரிய உணவோடு வாழுங்கள். பிள்ளைகளுக்குரிய வழியில் நடப்பதற்கு ஆண்டுடைய கிருபை தேடுங்கள். உங்களுக்கு வல்லமை வந்துவிடும். சில பாரங்களை ஆண்டவர் நீக்குவார். நீங்காத பாரங்களை சுமப்பதற்கு உங்களுக்கு என்ன இருக்கும்? நாங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கமடைந்தாலும் மனம் முறிவடைந்து போக மாட்டோம். எனவே பாரங்களை ஒரு போதுமான வலிமை வரும், வல்லமை வரும். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. உங்களை எல்லா பாரங்களிலிருந்து கர்த்தர் தாமே விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.